வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.19 பாப்பமா. f of x equal to 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. g of x equal to x squared minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு ஃபஸ்ட்டு என்னது, f of xை கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. f of x equal to 2x plus 1. அடுத்து g of x equal to என்னது, x squared minus 2. சரியா? ஃபஸ்ட்டு f டாட் ஜி, f டாட் ஜி. அப்போ f டாட் ஜினா நம்ம எப்படி எழுதுவோம்னா f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். சரியா? f டாட் ஜினா f ஆஃப் g ஆஃப் எக்ஸ் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதி g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். சரியா? அப்போது இங்கே வந்து என்ன செய்யணும்னா, இதில் f அப்படி வச்சுட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, g ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. g ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. அதை அப்படி அங்கே போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. சரியா? இப்போது இங்கே வந்து என்னது இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்படி தானே? இங்கே வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு இருக்குது. சரியா? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு போடணும். போடுவோமா? என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ப்ளஸ் 1. அப்போது 2 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 2x ஸ்கொயர்ட் மைனஸ் என்ன வரும், 2 2 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னது, 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 3. சரியா? அடுத்து g டாட் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்போ என்ன எழுதுவோம், g ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? g ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது இங்கே என்னது, ரெண்டாவது எஃப் இருக்குது, அதனால எஃப் ஆஃப் எக்ஸை உள்ளே எழுதியிருக்கோம். சரியா? இப்போது இந்த இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 2x ப்ளஸ் 1. அதை எழுதிக்கோங்க, 2x ப்ளஸ் 1. அடுத்து இங்கே வந்து என்னது, g ஆஃப் 2x ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்படி தானே? இப்போது இங்கே g ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x ப்ளஸ் 1 இருக்குது, அதனால இங்கே வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x ப்ளஸ் 1 போடுவோம். சரியா? அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே g ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. சரியா? இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், 2x ப்ளஸ் 1 போட போகிறோம். அப்போ என்னது போடணும், 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. இதை வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் எழுதுவோமா? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்னது, a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. சரியா? அப்போ இங்கே என்ன வரும், a ஸ்கொயர்ட் என்னது 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் என்னது 1 ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1ன்னு வரும். அடுத்து மைனஸ் 2. இப்போ பாருங்கள், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2 2 4 எக்ஸு மைனஸ் 2. சரியா? இப்போ என்ன வரும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x 2லேருந்து 1 கழிச்சா மைனஸ் 1. சரியா? அப்போது g டாட் எஃப் என்னது, இந்த இது. சரியா? இந்த இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். சரியா?